ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான ஸ்பைசியான டீ கடை மசால் போண்டா தான் செய்ய போகிறோம். ஈவினிங் நேரத்தில் ஒரு கப் டீயோட இந்த மசால் போண்டா வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடான அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்த உடனே சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வந்த உடனே 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நீல வாக்கில் கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிட்டு வணக்கி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிளகாய் தூளும் ஆட் பண்ண போகிறோம், அதனால் 2 பச்சை மிளகாய் கரெக்டாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் அதிகமாக வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனே மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஏன்னா மசாலா நம்ம தீ அதிகமாக வச்சோம்னா கருகிடும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 2ஆக கட் பண்ணிவிட்டு குக்கரில் உருளைக்கிழங்கு மூங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். மேல் தொலியை நீக்கிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்குல சுத்தமாகவே தண்ணி இருக்கக்கூடாது நம்ம ஆட் பண்ணக்குள்ள. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா நம்ம செய்யக்குள்ள அதில் கொத்தமல்லி தழை தான் நல்லா தூக்கலாக இருக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 250 ml கப்பில் 2 கப் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு இந்த மேல் மாவு கரெக்டாக இருக்கும். 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவு போண்டாலாம் லைட்டான கிறிஸ்பினஸை கொடுக்கும். நம்ம அதிகமாக ஆட் பண்ணலை. 2 கப் மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு பொடி கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோ அருமையான டேஸ்ட்டை கொடுக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் சமையல் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. சமையல் சோடா ஆட் பண்ணாமல் செஞ்சாலையும் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த பொசு பொசுன்னு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கிறதுக்காக சோடா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா உப்பு காரம் எல்லாம் எல்லா மாவுலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். கடலை மாவில் ஒரே டைமில் தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம தண்ணியை ஆட் பண்ணோன்னா கடலை மாவு கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அங்கங்கே பபிள்ஸ் மாதிரி கட்டி கட்டியாக நிற்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுக்கணும். அப்போ தான் நம்ம மாவை உருட்டி அதில் எடுத்து போட கரெக்டாக இருக்கும். மாவு பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நான் எடுத்து விடுறேன் பாருங்கள். இந்த பக்குவத்துக்குள்ள இருந்தால் கரெக்டாக நம்ம போண்டா ரெடி பண்ணிடலாம். ஆற வச்சுருந்த உருளைக்கிழங்க நல்லா உருண்டைகளாம் உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு போடுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு உருண்டைகளை எடுத்து மாவில் டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் போல் மாவை
எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு கூட எடுத்துக்கலாம். சூடான ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா மிதமான சூட்டில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ட்ராப் எடுத்து போட்டிங்கன்னா மேலே உடனே எலும்பி வந்துடணும். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். அதிகமான தீயும் இருக்கக்கூடாது, மீடியம் தீ வச்சுக்கோங்க. இல்லைன்னா டக்குன்னு கலர் மாறிடும் மேல் மாவு. நம்ம அதிக நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேல் மாவு வெந்தால் போதும். ஏன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தது. தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா போண்டாக்கில் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க. போட்ட உடனே திருப்ப வேண்டாம். ஒரு பேட்சஸ் நம்ம போண்டாவை எடுத்துட்டு மறுபடியும் ஆயில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேட்சஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு பேட்சஸ் எடுக்கக்குள்ள ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே கம்மியாயிடும். இப்போ பபிள்ஸ்லாம் வந்து நல்லாவே அடங்கிடுச்சு. போண்டா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆயிலேருந்து எடுத்துடலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுதான் சூப்பரான சுவையான டீ கடை மசால் போண்டா வீட்டிலே ஈஸியாக செஞ்சாச்சு. இதுக்கு அதிக நேரம் எடுத்துக்காது. ஒரு 20 to 25 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அருமையான இந்த உருளைக்கிழங்கு மசால் போண்டாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை.